குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 6ல lines and angles exercise 6.1ல second sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா xyன்றது ஒரு straight line ஆகவும் mnன்றது இன்னொரு straight line ஆகவும் இது ரெண்டும் intersect பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா O. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா angle POY உடைய வேல்யூ என்னன்றது கொடுத்திருக்காங்க, that is 90 degree. அப்புறம் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A:B இதோடைய ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2:3 அப்படின்னா C உடைய வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A:B சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. எப்பவுமே நம்ம ரேஷியோ பிரிக்கும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிளை கூட சேர்க்கணும். ஸோ அப்போ என்ன கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A:B இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:3. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏவை பிரிக்கும் போது A உடைய வேல்யூ 2 ரைட்டுங்களா. ஸோ அப்போ 2 போட்டுட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு வேரியபிள் சே எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் அது ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான வேரியபிளாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிஏ நம்ம என்ன வச்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோவை பிரிக்கும் போது 3ன்னு போட்டுட்டு பக்கத்தில் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு வேரியபிளும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பேசிஸில் என்ன பண்ணலாம், ஏபின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லைங்களா. இப்போது நமக்கு XYன்றது ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XYன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஆங்கிள் அப்புறம் இந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அப்போது இது பிங்களா இது ஏங்களா. ஸோ அப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பியை நம்ம ஆட் பண்ணுறோம். எதோட ஆங்கிள் POYயோட ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா XYன்ற ஸ்ட்ரெயிட் லைனில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆங்கிள் POYயை ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி 180 டிகிரி. ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் இல்லைங்களா. ஸோ அப்போது 180 டிகிரின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். A உடைய வேல்யூ நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க 2x, அதை சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கோங்க. B உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3x. இது கொஸ்டின்லேயே கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி which is equal to என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ 2யும் 3யும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா லைக் வேரியபிள்ஸ் இல்லைங்களா. அப்போ தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ 2 + 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா 5x + 90 டிகிரி is equal to என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. இப்போ எனக்கு 5x மட்டும் நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். +90 அடுத்த பக்கம் போச்சுன்னா என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா -90. ஸோ அப்போ 5x is equal to 180 minus 90 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போது x is equal to 180ல் 90 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இந்த மல்டிப்ளிகேஷன் 5 ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா டிவிஷனாக வரும். ஸோ இப்போ 5 டேபிளால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிளால் ஸோ 5 1s are 5 ரிமைண்டர் 4. ஸோ 5 8s are 40. ஸோ அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 டிகிரி. ஸோ எக்ஸோடைய வேல்யூ கிடச்சாச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா A உடைய வேல்யூவும் B உடைய வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம ஏன்றது என்ன நினச்சிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 2x, Bன்றது என்ன நினச்சிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 3x. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், A is equal to 2x. ஸோ அப்படின்னா என்ன பண்ணலாம் 2 into xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ அப்போ 2 into 18 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 36 டிகிரி. அதே மாதிரி B உடைய வேல்யூ நம்ம என்ன நினச்சிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 3x. ஸோ அப்போ 3 into xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா 54 டிகிரி. இப்போதைக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா A and B. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா C-யை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ சியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த லைனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MN இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது MN ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பியையும் ஆங்கிள் சியும் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி கிடைக்கும். ஏற்கனவே நம்ம B உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 54 டிகிரி. அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் C இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ நமக்கு C வேணும். ஸோ சியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ 180 டிகிரி இந்த +54 ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா -54 டிகிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 126 டிகிரி இஸ் த ரெக்வயர்ட் ஆங்கிள் ஃபார் C. ஸோ C உடைய ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 126 டிகிரி. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.